படம் நல்லா இருக்கு ப்ரோ. பூக்கி வந்து பூக்கி வந்து பூக்கி வந்து இது ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ சொல்ல வராங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அவர் எனக்கு தெரிஞ்சு அடுத்த நல்ல ஒரு ஹீரோவாக வருவார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ போக போக இன்னும் பெட்டராக பண்ணி நல்லா வந்துடுவார். அவங்களுக்கும் புது படம் தான் ஃபஸ்ட் படம்னு நினைக்கிறேன். அவங்களுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபன்னாக போகும், செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷனலாக போகும். ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்குது, அப்பா பையனுக்கான ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த அப்பா பையனுக்கான சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அந்த சீக்வன்ஸில் அவர் யாருன்றது நிரூபிச்சிருவார். அது படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மியூசிக்கும் பாட்டும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. இல்லை, இந்த காலத்து பசங்க இல்லை, எல்லா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம், பெரியவங்களும் பார்க்கலாம். ஒரு காமனான விஷயத்தை தான் மெசேஜாக சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். மூவி நல்லா யூத் ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் யாருன்னா பார்க்கலாம், ஃபேமிலி கப்புள்ஸ் யாருன்னா பார்க்கலாம். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லா ரோலுக்கும் ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் இருக்குது. நீங்கள் சும்மா இப்போ யாராச்சும் வந்தால் சும்மாலாம் இல்லை, அவங்களுக்கும் ஒரு மீனிங் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு பார்ட் இருக்குது இந்த மூவியில். மியூசிக் சூப்பராக, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோ சூப்பராக பண்ணி, டெபியூ மாதிரியே இல்லை, ஹீரோயின் சேர்த்து தான் சொல்கிறேன், நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. ஜிலாஹி ஜெலி ஜூஸ் இது புது பாட்டு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் எண்டிங்கில் ஸ்லைட்டாக ட்ராக் மாதிரி இருந்துச்சு, பட் அது தவிர்த்து சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்துட்டு யாரானா வந்துட்டு பாடலாம், தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வரும் அப்படின்ட்டு. நான் வந்து உள்ளே பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த யங்ஸ்டரை வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரியே இருக்குது, ஜாலியாக இருக்குது. பிரேக்கப்பில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, அதனால் எப்படி மூவ் ஆகாமல் முடியாமல் இருக்காங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் லவ் வந்து நமக்கு ஒரு வலியை ஏற்படுத்தும், அந்த வலி மாதிரி வேறு எந்த காதலும் ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட் லவ்வே முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது ஒரு விதமாக மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. விஜய் ஆண்டனி சார் படம் முழுக்க வந்திருக்காரு இசையால். ரொம்ப நல்லா இருக்குது. அவருடைய இசை வந்து படத்தோடு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. ஆமாம், இது ரொமான்டிக், யங்ஸ்டருடைய மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு தான். இது நல்லா இருக்குது. அவருக்கு அந்த வயசுக்கு இப்போயே ரொமான்டிக் பண்ணலைன்னா அப்புறம் எப்போ ரொமான்டிக் பண்ண முடியாது. February 14 இந்த படம் வந்து எல்லா பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். லவ்வர்ஸாக பசங்களாக என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா எலமெண்ட்டும் இதில் இருக்குது. நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நான்லாம் வந்து 80 கிட்ஸு, எனக்கே பிடிச்சிருக்குன்னா அப்போ வந்து அவங்களுக்குலாம் பிடிக்காம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே பிடிச்சிருக்கு. லவ்வை வந்து இன்னும் இந்த எத்தனை வருஷம் ஆனாலும் லவ்வுக்கு ஒரே ஃபீலு தான், வேறு எந்த புது ஃபீலெல்லாம் ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஃபஸ்ட் லவ்வு எப்பயுமே வலியாக இருக்கும், அது மட்டும்தான் லவ். அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை கடத்துறதுக்கான ஒன்றா தான் இருக்கும். அதை சொல்லியிருக்காங்க. எந்த வருஷமானாலும் அதே தானே. நம்ம 70ஸ்லேயும் அப்படி தான் பார்த்துருக்கோம், 80ஸ்லேயும் அப்படி தான் பார்த்துருக்கோம், இப்போயும் அப்படி தான் பார்க்குறோம். அதுலேருந்து போரெல்லாம் அடிக்கவே இல்லை, போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது பாட்டு அப்புறம் வந்து அந்த கதையை வந்து நகர்ந்து நம்மளை வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. எந்த இடத்துலையும் தொய்வாகவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோயினியோட நடிப்பு நல்லா இருக்குது. பசங்க எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எதுவுமே தப்பாக தெரியல. அவ்வளோ ஒன்றும் மோசமான நடிப்போ எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஊக்கி பிரேக்கப் ஆன பசங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. நீங்கள் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணுன்றலாம் இல்லை. நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்து, உங்கள் ஃபேமிலியை பார்த்து நீங்கள் நார்மலாக இருந்தாலே உங்களுக்கு தேவையான விஷயம் தானாக தேடி வரும், உண்மையான லவ்வாக இருந்தால் அப்படின்றத இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பண்ணியிருப்பார் பையன். அதான் அந்த கேரக்டருக்கு எப்படி அடாப்ட் ஆச்சோ இந்த படத்தை ஃபுல்லாகவே அவர் அடாப்ட் ஆகிருக்காரு. ஸோ மெனக்கெட்டிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஸ்டார்ட் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாகவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு சொல்லவே தேவை இல்லைங்களா. அவங்க தலைவர் சாங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக தெறிக்க விட்டார். உங்களுக்கு லவ் சாங்காக சரி, லவ் பிரேக்கப் சாங்காக சரி, எல்லா சாங்குமே டாப் நாச்சாக தான் இருக்குது. பண்ணியிருக்காரு.
அவர் வர சீன்லாம் ஐயோ அப்படி இருந்தது, நல்லாவே இருந்துச்சு. ஜென்சி கிட்ஸுக்கான அவங்களுக்கான படம் தான். இப்போ இந்த காலத்து பசங்க எப்படி இருக்காங்க, ஸோ எப்படி லவ் பிரேக்கப் பசங்க என்ன பண்ணுறாங்கன்றத காமிச்சிருக்காங்க. கனெக்ட் ஆகுது, கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது. நீங்கள் வந்தீங்கன்னா என் பிரேக்கப் இப்படி தானே இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு படம் இருக்கும். விறுவிறுப்பாக நல்லாவே போகுது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் டாப் நாச்சாக இருக்குது. 2026 வந்து பார்த்தீங்கன்னா வித் லவ்னு ஒரு ராம்காம் மூடி வந்துச்சு. நல்ல படம் அந்த படம். ஏன் அது பெருசாக போகலை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதை தாண்டி வந்து இந்த படம் அதே மாதிரியே இந்த பூக்கி படமும் சரி, உண்மையாக அது மாதிரியே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அனஸ்வர ராஜன் எப்படி பண்ணாங்களோ அதை அப்படியே தனுஷா பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஃப்ரேம் அழகு. சுடிதார் போட்டு வந்தாலும் அழகாக இருக்காங்க, நைட்டி போட்டு வந்தாலும் அழகாக இருக்காங்க, மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அழகாக இருக்காங்க, பெட்ரூம்ஸில் கூட அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. 2K கிட்ஸுக்கும் ஜென்சி கிட்ஸும் உள்ளே வரணுங்கிறக்காண்டி பண்ணியிருக்காங்க. ஒரு இது லவ் பிரேக்கப் ஆனால் போய் ஆசிட் அடிக்கிறது அந்த விஷயங்கள்லாம் பண்ணாமல் அந்த பொண்ணுக்கு எப்படிலாம் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க மனசில் வந்து அசைக்க முடியாத ஒரு பையனாக வந்து ஒருத்தர் நிற்கிறாப்புல. அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஹார்ட் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா திரும்ப ரீயூனியன் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறத சொல்கிறாங்க. லைன் என்னமோ ரொம்ப தின் லைனு. அதை வந்து 2K கிட்ஸுக்கும் ஜென்சி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தவிர கொஞ்சம் ஸ்லோன்னு தான் சொல்ல முடியும். செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸில் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. பாண்டியராஜ் சார் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்குலாம் நீ ஏன் எதுக்கே வந்து நடிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. உண்மையிலே கண்ணிலேருந்து கண்ணி கீழே வந்துடுது. ஒரு அப்பாவும் என்ன மைண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாப்லையோ அந்த இதை வந்து இந்த அஜய் வந்து அவங்க அப்பா மூலியமாக வந்து இது பண்ணியிருக்காப்புல. செம்மையாக இருந்துச்சு. அந்த போர்ஷனே நல்லா இருந்துச்சு.